Yes, Champions Trophy 2025 த்ரூ சாம்பியன்ஸ் டீம் இந்தியா. இந்தியாவோட துருப்பு சீட்டு டெஃபினட்டா வருண் சக்கரவர்த்தி பிரேத்தம். கேஎல் ராகுல். நான் இந்த ஷோல நிறைய வாட்டி ஏன் ரிஷப் பந்த் ஆடுறேன்னு கொஸ்டின் பண்ணிருக்கேன். இன்னைக்கு இன்னொரு வாட்டி கேஎல் ராகுல் சொல்லிருக்காரு, நான் இதுக்கு ஆடுறேன் பாத்துக்கோ அப்படின்னு. கிளென் பிலிப்ஸ் என்ன பர்ஃபார்மன்ஸ் த்ரூ தி டோர்னமெண்ட். பிரேஸ்வெல்லோட bowling. ரச்சின் ரவீந்திரா மேன் ஆஃப் தி சீரிஸ். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. எஸ், சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 த்ரூ சாம்பியன்ஸ் டீம் இந்தியா. பிரேத்தம் இஸ் தேர் வித் அஸ். வணக்கம் பிரேத்தம். வணக்கம் பத்ரி, ப்ளூல வந்துட்டேன். சூப்பர். பெட்டர் டீம் ஒன் அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும் பிரேத்தம். டெஃபினட்டா த பெஸ்ட் டீம் இந்த டோர்னமெண்ட். பட் ஜஸ்ட் ப்ரூவ் பண்ணிருக்காங்க அங்க போயிட்டு நியூசிலாந்துக்கு எதிராக. ஒரு அச்சுறுத்தலா இருந்திருக்காங்க நியூசிலாந்து இந்த பாஸ்ட். பட் இந்த வாட்டி இல்ல, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் டீம் இந்தியா. எவர் சோ கன்வின்சிங் விக்டரி. சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 இஸ் ஆர்ஸ் பிரேத்தம். அப்சல்யூட்லி பத்ரி, அது ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஃபெலோ இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நீங்க ஸ்கெட்யூல் உங்களுக்கு சாதகமா பண்ணிருக்கீங்க அது இதுன்னு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, என் ஸ்கெட்யூல் முன்னாடியே வந்துருச்சு. இஷ்டம் இருந்தா அப்பவே கம்ப்ளைண்ட் பண்றீங்க, இப்பயே கம்ப்ளைண்ட் பண்றீங்க. அது பண்ணக்கூடாது. அண்ட் பெஸ்ட் டீம் ஒன், அதுல டவுட்டே கிடையாது. போன வாரம் நியூசிலாண்டோட ஃபர்ஸ்ட் ஆடி வின் பண்ணாங்க, இன்னைக்கு சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ரோஹித் சர்மா, அஜித் அகர்கர், கௌதம் கம்பீர். மெயினா பிகாஸ் அவங்க வந்து 5 ஸ்பின்னர் பிக் பண்ணும்போது எல்லாருமே, நம்ம கூட சொன்னோம் ஒரு ஸ்பின்னருக்கு ஜாஸ்தியா இன்னொரு பேஸ் போர் எடுத்துருக்கலாமா அப்படின்னு. அதெல்லாம் கரெக்ட். நாங்க எங்களுக்கு தெரியும் நாங்க என்ன செய்யறோம்ன்ற மாதிரி பண்ணாங்க. சூப்பர் செலெக்ஷன், சூப்பர் எக்ஸிகியூஷன் ஆஃப் டவுட்டே கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப் டவுட்டே கிடையாது. எஸ், நீங்க சில பேர் சொல்லிட்டீங்க. நான் வந்து அஃப்கோர்ஸ் ரோஹித் சர்மா, விராட் கோலி பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம் பிரேத்தம். சில பிளேயர்ஸ் நம்ம பேசாத பத்தி பேச போறேன். ஸ்ரேயஸ் ஐயர் என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் பிரேத்தம். த்ரூ அவுட் த சீரீஸ் எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் பிளேயர் ஸ்ரேயஸ் தான் as a batsman. மிடில் ஓவர்ஸ்ல அகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் அவரோட கம்போஷர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ த்ரூ அவுட் த சீரீஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்ரேயஸ் ஐயர். அவரோட இன்ஃபேக்ட் ஈவன் த மேட்ச் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து இந்த ஃபைனல்ஸ்ல கூட என்னமா ஆண்டார். அந்த ஸ்பின்னர்ஸோட அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ரொம்பவுமே முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓடிஐ கிரிக்கெட் மிடில் ஓவர்ஸ் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் ப்ராப்ளி த பெஸ்ட் பேட்ஸ்மேன். டவுட்டே கிடையாது. அண்ட் அவர் ஸ்பின் அவர் ஈஸியா மெனிப்புலேட் பண்றாரு, அதுதான் ஒரு மெயின் இது. ஏன்னா இந்த மாதிரி பிச்சில் ஸ்பின் ஸ்டக் ஆகுறது ரொம்ப ஈஸி. 4, 5, 6 டாட்ஸ் எல்லாம் வந்துதான் ப்ரெஷர். ஒரு பவுண்டரி பாலுக்கு போயிட்டு அவுட் ஆகிறதுக்கு இது இருக்கு. ஸ்ரேயஸ் அந்த மாதிரி பண்ணல. அவருக்கு ஒரே ஒரு வருஷம் என்ன இருக்குன்னா, எல்லா மேட்ச்லயும் எடுத்துன்னு போயிட்டாரு. ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் லைன் வரும்போது அவர் அவுட் ஆயிடுறாரு. ஸோ ஐம் ஷூர் அதுல ஒர்க் பண்ணுவாரு. டெஃபினட்டா வந்து கம் பேக் ஸ்ட்ராங்கர். பட் பியூட்டிஃபுல் ஆடினார் பத்ரி. அந்த ஒரு ஸ்பின் கேம் வந்து வேற லெவல். அண்ட் ஷார்ட் பால் வந்து ஒரு வீக்னஸ் பேசினாங்க. நல்லா தெரியுது அது ஒர்க் பண்றாரு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல இருந்து. ஸ்ரேயஸ் ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் கிரிக்கெட். அக்சர் நடுவுல வந்து ஒரு நல்ல ஸ்பைன் கொடுத்தாரு பேட்டிங் ஆர்டருக்கு. அண்ட் இன்னும் ஒரு பிளேயர் பத்ரி, இதை நான் போன ஷோலயே ஆஸ்திரேலியா இந்தியா செமிஃபைனல் முடிஞ்ச உடனே சொன்னேன், கேஎல் ராகுல். நான் இந்த ஷோல நிறைய வாட்டி ஏன் ரிஷப் பந்த் ஆடுறேன்னு கொஸ்டின் பண்ணிருக்கேன். இன்னைக்கு இன்னொரு வாட்டி கேஎல் ராகுல் சொல்லிருக்காரு, நான் இதுக்கு ஆடுறேன் பாத்துக்கோ அப்படின்னு. ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். உங்களுக்குனே ஒரு பேட்டை வச்சு பேசுற மாதிரி இருக்கு கேஎல் ராகுல். தெளிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரேத்தம். கம்போஷர் அண்ட் பிரஷர் அப்படிவாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரஷர்ல பாத்தீங்கன்னா நல்ல கம்போஷர் மெயின்டைன் பண்ணி கடைசி மட்டும் நின்று முடிச்சு கொடுக்குறாரு. இது ஒரு வாட்டி இல்ல, பல வாட்டி. அதனாலதான் சொல்றேன், இந்த 25, 30, 40 நீங்க அண்டர் ரேட் பண்ணக்கூடாது இன் ஓடிஐ கிரிக்கெட். அவரு ரொம்ப நல்லா ஆடி முடிச்சு கொடுக்குறாரு. அதனாலதான் அந்த பொசிஷனையும் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்துல நான் ரோஹித் சர்மா அண்ட் கௌதம் கம்பீரை பாராட்டுவேன். கேஎல் ராகுல் மேல கான்பிடன்ஸ் வச்சு, நீ பினிஷர்ப்பா, நீ கடைசி மட்டும் நீதான் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற கான்பிடன்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் கௌதம் கம்பீர், ரோஹித் சர்மா. கூட ஹார்திக் பாண்டியாவும் கலக்கிருக்காரு. அவரோட போலிங் ஒரு பெரிய பெரிய பிளஸ்ஸா இருக்கு. பேட்டிங்ல எப்போதுமே அதிரடியா ஆடுவாரு பண்ணுவாரு. பட் 2வது ஃபாஸ்ட் பவுலரா விளையாடி இருக்காங்க த்ரூ அவுட் திஸ் டோர்னமெண்ட். அவரு நல்லா பண்ணிருக்காரு பிரேத்தம். அண்ட் ஹார்திக் பாண்டியா வந்து எப்பவுமே பிக் கேம் பிளேயர், அதுல டவுட்டே கிடையாது. அவர் எவ்வளவு ஒரு பெரிய அசெட்னு இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில தெரியுது. அவர் எவ்வளவு பெரிய மிஸ் நமக்கு அந்த 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்லையும் காட்டியிருக்காரு ஹார்திக் பாண்டியா. என்ன டீம் வேற மாதிரி இருந்திருக்கும். பட் பத்ரி, நீங்க லாஸ்ட் 3 ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2023 வேர்ல்ட் கப், 2024 T20 கப் அண்ட் இப்ப சாம்பியன்ஸ் டிராஃபி, 24 மேட்ச்ல 23 மேட்ச் ஜெயிக்கிறது. ஒரு 93%, 94% அதெல்லாம் வேற வேற லெவலுக்கு. அது டெஃபினட்டா அப்ரிஷியேட் பண்ணும். ரவீந்திர ஜடேஜாவோட போலிங் நல்லா இருந்தது. க்ரூஷியல் விக்கெட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவோட துருப்பு சீட்டு டெஃபினட்டா வருண் சக்கரவர்த்தி பிரேத்தம். முதல் 2 மேட்ச் விளையாடவே வைக்கல, நியூசிலாந்துல இருந்து தான் விளையாட வச்சாரு.
எனக்கு என்னமோ ரோஹித் சர்மா ரொம்ப சீக்கிரமா அவர் எக்ஸ்போஸ் பண்ண வேணாம், லேட்டர் இந்த டோர்னமெண்ட் தான் நான் அவனை எடுத்துட்டு வர போறேன் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். துருப்பு சீட்டுங்க, யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாரு, கரெக்ட் டைட்ல யூஸ் பண்ணாரு, வேற லெவல். வருண் சக்கரவர்த்தி வந்து ஆன்சரே இல்ல பிரேத்தம். இஸ் ட்ரூலி எ மிஸ்ட்ரி தட் ஹஸ் நாட் பீன் சால்வ். இன்னும் எந்த பேட்ஸ்மேனும் சால்வே பண்ணல, தவிக்கிறாங்க அவர் ஆடுறதுக்கு. ஹேட்ஸ் ஆஃப், சூப்பரா போட்டிருக்காருங்க த்ரூ திஸ் டோர்னமெண்ட். ஒரு தமிழனா எனக்கு டெஃபினட்டா பெருமையா இருக்கு வருண் சக்கரவர்த்தி இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் T20 வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா கூட குல்தீப்பை வந்து யூஎஸ்ல எக்ஸ்போஸே பண்ணல. குல்தீப் எக்ஸ்போஸ் பண்ணது வெஸ்ட் இண்டீஸ்ல பிச்சஸ் கொஞ்சம் ஸ்லோவான ஒண்ணு. அதே மாதிரி பண்றாங்க வருண் சக்கரவர்த்தியோட. அண்ட் வாழ்க்கை வந்து நமக்கு எப்ப வேணாலும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் பதிரி, அதை எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு எதிர்காட்டா இருந்திருக்காரு வருண் சக்கரவர்த்தி. ஆர்கிடெக்டா படிச்சுட்டு டென்னிஸ் பால் கிரிக்கெட்ல ஆரம்பிச்சவரு இன்னைக்கு வந்து ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபியே வந்து ஒரு மேட்ச் வினர். பும்ரா இல்ல எக்ஸ்பேக்டரா, நான் எக்ஸ்பேக்டரா வரேன் இருக்காரு இந்தியன் டீமுக்கு. பெரிய பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு வருண், நம்ம ஊர் பையன். அதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்காங்க வருண் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து. அப்புறம் முகமது ஷமி பிரேத்தம், முகமது ஷமி என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கலக்கிருக்காரு. ஆஃப்டர் இன்ஜுரி வரது அவ்வளவு ஈஸி கிடையாது. த்ரூ அவுட் திஸ் டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஹை இம்பாக்ட் பிளேயரா இருந்திருக்காரு முகமது ஷமி. ஒரு 5 விக்கெட் ஹால் அலாங் வித் ஹார்திக் பாண்டியா, 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் கண்டினியூஸா விளையாடி இருக்காங்க. ஸோ ஹார்ட் கோஸ் அவுட் டு முகமது ஷமி ஆல்சோ. பாவம் அவருக்கு ஒரு கட்டுங்க ஃபைனல்ஸ்ல ஒரு கேட்ச் ட்ரை பண்ணி கையில ஒரு கட்டு இருந்தது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. பட் இந்த டோர்னமெண்ட் கண்டிஷன்ஸ் அவருக்கு ஃபேவரபிளா இல்ல, அவரும் நல்லா பண்ணிருக்காரு. அவரை பத்தி பேசியே ஆகணும். இன்னைக்கு ஒரு ஆஃப் டே பத்ரிபதி, எல்லாருக்குமே ஆஃப் டே வரலாம். பட் அந்த அவ்வளவு பெரிய ஒரு இன்ஜுரி, ஏன்னா அவங்க டாக்டர்ஸ் பிசியோஸ் எல்லாம் சொன்னாங்க இங்க திரும்ப எப்ப நடப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு. அந்த இதுல இருந்து வந்து திரும்ப இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடி ஒரு 5 விக்கெட் ஹால் எடுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு ஷமி, ஒரு சக்சஸ்ஃபுல் கம்பேக், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் டீம் இந்தியா. ஓவரால் டீம் எஃபர்ட். நீங்க ஆஃப்கோர்ஸ் பாராட்டுகள் சப்போர்ட் ஸ்டாஃப்க்கும் கொடுத்துட்டீங்க. கௌதம் கம்பீர் டெஃபினட்டா அவரோட மூவ்ஸ் நல்லா இருந்திருக்கு. நிறைய ஸ்பின்னர்ஸ் பேக் பண்ணிருக்காங்க. அபிஷேக் நாயர், கோட்டக், அது தவிர பிசியோஸ், மெசோவஸ் எல்லாருமே ஒரு கிரேட் ஜாப் பண்ணிருக்காங்க. பட் ஹார்ட் கோஸ் அவுட் டு நியூசிலாந்து பிரேத்தம். மற்றும் ஒரு டிராஃபி பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வந்து அவங்களால எட்ட முடியல. ரொம்ப நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்க. என்ன ஃபீல்டிங் பிரேத்தம், கொஞ்சம் குரூஷியல் கேச்சஸ் ஓவர் கூட்டாரு. பட் கிளென் பிலிப்ஸ் என்ன பர்ஃபார்மன்ஸ் த்ரூ த டோர்னமெண்ட். பிரேஸ்வெல்லோட போலிங், ரச்சின் ரவீந்திரா மேன் ஆஃப் த சீரீஸ், கேன் வில்லியம்சன் த்ரூ த டோர்னமெண்ட் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஹார்ட் கோஸ் அவுட் டு நியூசிலாந்து. பட் ஆஸ் இந்தியன்ஸ் வி ஆர் ஹாப்பி. பட் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். 2 பெஸ்ட் டீம்ஸ் ஃபைனல்ஸ்ல வந்தது. 2 பெஸ்ட் டீம்ஸ் இந்த ஃபைனல், அதுல டவுட்டே கிடையாது வந்து. இன்னைக்கு வந்து அன்பார்ச்சுனேட்லி 2-3 கேட்ச் நியூசிலாந்து சைட்லயும் மிஸ் பண்ணாங்க. யூஸ்வலி அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்க. பட் ரொம்ப நியூசிலாண்டுமே ரொம்ப கன்சிஸ்டன்டா இருந்திருக்காங்க. நீங்க 2023 வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னா அவங்களும் செமிஃபைனல்ஸ்ல இருந்தாங்க. ஸோ அவங்களும் பயங்கர கன்சிஸ்டன்டா இருக்காங்க இந்த ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல. 2019 ஃபைனல்ஸ் போனாங்க. ஸோ நியூசிலாண்டுமே பயங்கர ஒரு கன்சிஸ்டன்ட் சைடு. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்தியா நிறைய வாட்டி நியூசிலாந்து கிட்ட ரிசீவிங் எண்ட்ல இருந்திருக்காங்க. அந்த 2019 செமிஃபைனல் நம்ம மறக்க முடியாது, WTC மறக்க முடியாது. ஸோ இன்னைக்கு இந்தியா வந்து பாசிட்டிவ் சைட் ஆஃப் த ரிசல்ட். ஸோ அதை நமக்கு ஒரு செலிப்ரேட் பண்ற டைம் தான், அதுல டவுட்டே கிடையாது. பட் நியூசிலாந்து வெல் பிளேட், லைக் யூ செட், 2 பெஸ்ட் டீம்ஸ் இந்த டோர்னமெண்ட். யா சூப்பர். த பெஸ்ட் டீம் ஒன். டீம் இந்தியா சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 கைப்பற்றிட்டாங்க. ரொம்ப அருமையா இருக்கு. தேங்க்யூ பிரேத்தம் for sharing these moments with me and coming on Cricket with Badri. Thank you Badri, thank you for inviting. ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு. 2வது கன்சிக்யூட்டிவ் ஐசிசி டோர்னமெண்ட். ஹேட்ஸ் ஆஃப் டு தி டீம். Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you guys. See you soon with lot more content. Bye. Go India.